எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம தம்பி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் என்னுடைய ஃப்ரெண்டு உதவி பண்ணலை, என்னுடைய சொந்தக்காரங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, எங்கள் அப்பா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நான் எவ்வளோ என்ன பண்ணாலும் யாருமே ஒரு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் இம்ப்ரூவ் ஆகுறதுல யாருக்கும் ஒரு உடன்பாடு இல்லை, ஒரு பிடிக்கல, நான் நல்லா இருக்கிறது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, நான் ஏதாவது பண்ண நினைக்கிறேன், யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இப்படிதான் சொல்லுவான் அந்த பையன். நான் முன்னேறது யாருக்கும் பிடிக்கல, முன்னேறலாம் தாராளமா, ஆனா காசு இன்னொருத்தன்ட்ட எதிர்பார்க்குறீங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலைக்கு போ, நீ போயிட்டு ஒரு 4 வருஷமாவது ஒரு வேலையை பாருங்கிறாரு அப்பா. சொந்த பந்தம் அப்படிதான் சொல்லுது, நண்பர்கள் உதவ மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு 10 லட்சம் கொடுப்பா அப்படின்னா, அந்த 10 லட்ச ரூபாய் போட்டு நீ எப்படி உன்னால லாபத்தை எடுக்க முடியும்? உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? அப்ப அனுபவமே இல்லாம ஒரு தொழிலுக்கு நீ ஒரு 10 லட்சம் கொடு, நீ ஒரு 2 லட்சம் கொடு, நான் ஒரு 4 லட்சம் கொடுக்கலன்னா எனக்கு நான் முன்னேறது யாருக்கும் பிடிக்கல, அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களே அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு தொழில் பண்ணும். என்ன தொழில்ப்பா? அது ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் சொல்லுவான். நான் இது அதுவும் எப்படி சொல்லுவான்னா, நல்ல ஒரு ஆடம்பரமா ஒரு ஜாலியா இருக்கிற மாதிரியான ஒரு தொழிலை சொல்லுவான். அந்த மாதிரி இடத்துக்கு போனா ஒரு 10 வருஷமாவது கம்பெனில வேலை பார்த்துருக்கணும், அதோட அனுபவம் இருக்கணும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு நீ காசு கொடு, நீ காசு எனக்கு கொடுக்கலன்னா நீ நான் நல்லா இருக்கிறத நீ விரும்பல, இப்படிதான் நிறைய பேர் பேசுவாங்க. காசு 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 கொடுக்கலன்னா அவன் எல்லாம் எனக்கு சரியில்லாதவன். அவன்கிட்ட நீ வச்சிருக்கீங்களாடா 5 லட்சம் வச்சிருக்கையில, ஏன் எனக்கு 2 லட்சம் கொடுத்தா என்ன? நானும் பொழைப்பேன்ல, நீ சும்மா தானே வச்சிருக்க, பேங்க்ல சும்மா தானே கிடக்கு, பேங்க்லயாவது சும்மா கிடக்குது, உன்கிட்ட கொடுத்து அதுவும் போயிடும், அவன் கொஞ்சம் ஏதோ மாசம் மாசம் இன்ட்ரெஸ்டாவது வரும். அதனால எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த தம்பி கிட்ட ஒரு தடவை நம்ம இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கதை. அதாவது ஒரு ஆலமரம் இருக்குது, சரிங்களா? நல்ல ஒரு பசுமையான ஒரு ஆலமரம். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பழைய வேப்பமரம், அதாவது பட்டு போயிடுச்சு, கொஞ்சம் அப்படியே ஏதோ ஓரளவுக்கு உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்குது, சரிங்களா? அது ஒரு நதி ஓரமா இருக்கு. அதாவது நதியும் நதிக்கு கரைக்கும் பக்கத்துல, அதாவது 2க்கும் இடையில இருக்குது, சரிங்களா? இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினா நதி கரை வந்துடும். அந்த நதி கரைக்கும் இல்லாம அந்த நதி அந்த ஆத்து ஒட்டியும் இல்லாம நடுப்புற நிக்குது. அதே மாதிரி அது பக்கத்துல ஒரு ஆலமரம் நல்ல நல்ல பசுமையா நல்லா இருக்கு. ஒரு குருவி என்ன பண்ணுது, எப்ப நான் இந்த மாதிரி உன்னுடைய மரத்துல கூடு கட்டி குஞ்சு பொறிச்சுக்கிட்டுமா அப்படின்னு அது கேட்குது. உடனே இந்த வேப்ப மரம் என்ன சொல்லிச்சு, இல்லப்பா நம்மளால முடியாது, நீ வேற எங்கேயாவது இடத்த பார்த்துக்கு, எனக்கு வேணான்னுச்சு. உடனே பக்கத்தில் இருக்கிற ஆலமரத்திட்ட கேட்குது, அது உடனே ஓகே வாப்பா அப்படின்னு சொல்லி அது பர்மிஷன் கொடுத்துருச்சு. உடனே அங்கே கூடு கட்டி குஞ்சும் பொறிச்சிருச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி நிறைய திறந்து விட்டுட்டாங்க, நிறைய வருது. அந்த பட்டு போன மரத்தில் முக்கால்வாசி காணாம போயிடுச்சு, கொஞ்சோண்டு தான் இருக்கு, எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. உடனே அந்த குருவி சொல்லுச்சு, பாருங்க பாத்தியா, நீ எனக்கு இடம் கொடுத்துருந்தனா நீ நல்லா இருந்திருப்பியா, நீ எனக்கு இடம் கொடுக்காதனால தான் நீ உன்னை ஆற்றுல எல்லாம் முக்கால்வாசி அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு அந்த குருவி சொல்லுது, ஏளனமா பேசுது. அதுக்கு இந்த வேப்ப மரம் சொன்னிச்சு, அப்படி இல்லைப்பா, நான் என்னுடைய வலு இல்லை, நான் இந்த கால்வாசியாவது எஞ்சிருக்கும்னு நான் நினைக்கல, மொத்தமா ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுவேன்னு தான் நினைச்சேன். நான் ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டேன்னா உன்னுடைய சந்ததி போயிடும், நீயும் என்னோட சேர்ந்து மாட்டிக்குவ, உயிரெல்லாம் போயிருவீங்களே, எல்லாம் இறந்துருவீங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் இங்க வேணாம் நான் சொன்னேன், முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு. அதே மாதிரி பாருங்க, இன்னும் ஒரு 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 ஆற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு கடல்னு வச்சுக்கோங்களேன், கடல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஒரு குட்டி மீன் நீந்துக்கிட்டு இருக்கு. அது சொல்லுது, அம்மா என்னம்மா தண்ணி இல்லைன்னா செத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்களே, தண்ணி எங்கம்மா இருக்கு, இது தண்ணிக்குள்ளதான் இருக்கு, தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால இப்ப நம்ம காத்து இருந்தாதான் உயிர் பிழைக்கும்னு சொல்லலாம், காத்து எங்க இருக்குதுன்னா எல்லா இடத்துலையும் தான் இருக்கு, அது உணரதான் முடியும், அதை எப்படி காட்ட முடியாது. அது மாதிரி அந்த மீன் குஞ்சுக்கு அதுக்கு ஒரு டவுட், அது அம்மா கிட்ட கேட்குது, அம்மா நம்ம சுற்றி இருக்கிறதாப்பா தண்ணி அப்படிங்குது. அதுக்கு அந்த பதிலில் அதுக்கு உடன்பாடு இல்லை. அப்புறம் போயிட்டு அப்பா கிட்ட கேட்குது, அவரும் அதே தான் சொல்றாரு, எப்பா இதெல்லாம் தண்ணி தாம்மா, நம்ம தண்ணிக்குள்ளதாம்மா இருக்கோம் அப்படின்னா அது கேட்கல. உடனே போயிட்டு ஒரு சுறா மீன்கிட்ட போய் கேட்குது, என்ன எல்லாம் தண்ணி சுற்றி இருக்கு என் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதே, இது யாருக்குமே என்ன எல்லாம் முட்டாளா இருக்காங்களேன்னு அது போய் சொன்னிச்சு.
சொன்னதுக்கு அப்புறம் தான் அது என்ன பண்ணுச்சு, ஒன்றும் இல்லை நீ என் மேலே உட்காந்துக்கோ அப்படின்னா மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. நேராக அந்த சுறா மீன் என்ன பண்ணுச்சு, தண்ணிக்கு மேலேயே போகுது. இது மேலே இருக்குது. இதுக்கா மூச்சு வாங்குது. அப்படியே இறந்து போற சூழ்நிலை வந்துருது. ஏன்னா தண்ணி போனா தண்ணிக்குள்ள இருந்தா தான் மீன் உயிரோட இருக்க முடியும். மேலே போயிடுச்சுன்னா முடிஞ்சிடும். இப்ப கரெக்டா அது இறக்க வேண்டிய தருவாயில அப்படி தண்ணிக்குள்ள போனோன்னே அது பொழைச்சிச்சு. அப்ப சொன்னுச்சு, இதுதான்ப்பா தண்ணி. இப்ப மேல போனோம்ல, மூச்சு உனக்காக உயிர் வாழ முடியல பாத்தியா? அப்ப தண்ணிக்குள்ள வந்தோம் பத்தியா? இப்ப இறங்கினோன்னு நல்லா இருக்கல, இதுதான் தண்ணி அப்படின்னோடனே அப்பதான் அது புரியுது. ஆஹா அப்படின்னு. அது மாதிரிதான் உறவுகள் வந்து நம்மளை சுத்தி இருக்க வரைக்கும் நமக்கு தெரியாது. அப்ப என்ன இவன் என்னத்தை நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. அவன் கிடக்குறான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. யாரு? உன்னை வேலைக்கு போய் படிக்க வச்சு உன்னை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்த அவரு இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு அநாகரிகமா பேசுவாங்க. தாய் தந்தை எல்லாத்தையும் அப்படிதான், சொந்தம் பந்தம் உறவினர் நண்பர்கள் எல்லாத்தையுமே அப்படிதான் பேசுவான். அவனுக்கு என்ன தெரியும்? இவன் கொஞ்சம் வளர்ந்தவனே அப்படிதான் சொல்லுவான். இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதோடைய பலம் என்ன அப்படின்னு. எப்படி வந்து மீன் எப்படி தண்ணிக்குள்ள இருக்க வரைக்கும் அதுக்கு தெரியாது. மேலே போனவொடனே தடுமாறிச்சு பாருங்க. இது மாதிரிதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் எல்லாருமே உங்களுடைய நன்மைக்காக சொல்லுவாங்க. இப்ப அந்த பையனுக்கு வந்து அப்பாவே காசு தரல அப்படின்னா இவன் உருப்பட மாட்டான், இவன்கிட்ட கொடுத்தா அழிச்சிருவான். என்னைக்கு இருந்தாலும் அந்த அவங்க அப்பா என்ன சொல்றாரு, எப்பா எல்லாம் என் பையனுக்கு தான், ஆனா இப்ப நான் பணம் கொடுத்தேன்னா அதை அந்த பணத்தையும் அவன் அழிச்சிருவான், அவன் வாழ்க்கையும் ஒண்ணு இல்லாம போயிடும். அதனால பணமா இருக்கட்டும், அவன் அனுபவத்தை வரட்டும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இவன் என்ன சொல்றான், எங்க அப்பனுக்கு நான் நல்லா இருக்கிறதே பிடிக்காதுங்களாம். சரிங்களா? அது மாதிரிதான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா? அப்பா அப்பா அம்மாங்களாம் அந்த மாதிரிதான். ஒரு விஷயத்த ஒரு சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாம் மேக்சிமம் என்னன்னா, நீ இதை செஞ்சு இப்ப நான் காசு கொடுத்தேன்னு வையேன், அந்த காசு ஒண்ணு இல்லாம போயிடும். அதுக்காக தான் அவங்க வந்து அந்த ஒருவேளை அவங்களும் சூழ்நிலையும் சரியில்லாம இருக்கலாம். சரிங்களா? நமக்கு பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். எப்படி இந்த பட்டு போன வேப்ப மரம் எப்படி என்னால வந்து என்கிட்ட வந்து நீ கூடு கட்டாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரிதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சூழ்நிலை முடியாம இருக்கும், இல்லைன்னா வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக பணம் இல்லை என்னால் இந்த உதவி செய்ய முடியாது இருப்பாங்க. உடனே நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் ரொம்ப படுக்கேவலமா பேசுவோம். சரிங்களா? இந்த எண்ணம் இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த உதவியுமே கிடைக்காது முதல்ல. சரிங்களா? அவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் நீங்க நினைக்கிற வரைக்கும், அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தர வரைக்கும் உங்களுடைய பிரச்சனை தீராது. சரிங்களா? நீங்க முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தங்களை ஒரு உதவி ஒருத்தங்கிட்ட கேட்குறோம், அது நமக்கு வரல அப்படின்னா உடனே வந்து அவங்களை திட்டுறதுலையோ இல்லை வேற ஏதாவது ரொம்ப ஏளனமா பேசுறதுலையோ எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்களுடைய சூழ்நிலை என்னன்னு நீங்க பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம கண்ணாப்பினான்னு பேசி கடைசியில் அவங்களுடைய பகையும் சம்பாதிச்சுட்டு தான் மிச்சம். கடைசியாக அதான் நடக்கும். நிறைய பேர்த்துக்கு அதான் நடக்கும். இப்போ தான் அந்த தம்பிகிட்ட சொல்லி முதல்ல ஒரு வேலைக்கு போ. அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேசினோடனே அவங்க அப்பா சொல்லிட்டார், 3 வருஷம் இந்த வேலையை பார்த்தான்னா சரிங்களா, அவன் வந்து என்ன பண்ணுறான், 2 வீலர் மெக்கானிக் சென்டர் வைக்கணும்னு ஆசைப்பட்றான். சரி நான் வைத்து தரேன், ஆனால் 3 வருஷம் அவன் மெக்கானிக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னோடனே இப்போ அவன் ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு இருக்கான். வேலைக்கு போய் 3 வருஷம் நல்லபடியாக ஓகேன்னு சொல்லி அந்த முதலாளி சொன்னா அதுக்கு என்ன செலவோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்களா? அப்ப அவனு அது மாதிரி ஒழுங்கா போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்? இப்போ பணம் தரல, அப்பா பணம் தரல, இல்லை யாரும் உதவி பண்ணல அப்படின்னா அடுத்தது என்ன செய்யணும், என்ன செஞ்சா அங்கிருந்து நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும்னு யோசிக்கணும். நம்ம கிட்ட அப்ப அனுபவமே இல்லாம கேட்கறனால தான் கிடைக்கல. அப்ப அனுபவம் உண்டாக்கிட்டு அவங்க கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சவனே இப்போ ஒழுங்கா அவன் வேலைக்கு போனான், அவன் ஒழுங்கா சம்பாதிச்சா அவன் நல்லா வந்துருவான். சரிங்களா? இன்னைக்கு நம்ம எந்த அனுபவமும் இல்லாம நம்ம ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறவங்க லைஃப் எல்லாம் கன்ஃபார்மா சொல்லுவேன், அவங்களுடைய முதுமையோ இல்லை கடைசி வாழ்க்கையோ நிச்சயமா அவங்க வந்து நினைச்ச மாதிரி இருக்காது. மாபெரும் கஷ்டத்துக்கு தான் போகும். அதனால அந்த கஷ்டத்தை தடுக்கணும்னா இப்பயே கொஞ்சமாவது கத்துக்கணும் நம்ம. சரிங்களா? ஒரு இந்த மாதிரியான எண்ணங்கள், ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே அமைய மாட்டேங்குது, எதுவுமே சரியா செட் ஆக மாட்டேங்குது, எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த கோயில் ராகு கேது பரிகார ஸ்தலமா இந்த ஆலயம் இருக்கு. அதே மாதிரி லகுவராகி அம்மா இருக்காங்க, இலகுவா வரங்களை கொடுக்கறது, இலகுவா தடைகளை நிக்கிற அம்மா இங்க இருக்காங்க. இந்த கோயில்ல ஒவ்வொரு பஞ்சமியிலும் பாத்தீங்கன்னா ராகுகேது பரிகாரமும், பஞ்சமி ஹோமம், நவகிரக ஹோமம், பைரவர் பலி கொடுக்கறது, பைரவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை பண்றது, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகுகேதுக்கு வந்து பக்தர் கையால் அபிஷேகம் பண்ணுறது, பூஜை பண்ணுறதுன்னு நிறைய பரிகார பூஜைகள் அங்கே நடக்கும். அதே மாதிரி அபிஷேகம், அன்னதானம், ஆராதனைகள் பெரிய அளவில் இங்கே போயிட்டு இருக்கும். இதில் நீங்கள் கலந்துக்கிட்டாலே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். ஒருவேளை என்னால் முடியல அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க, உங்களை பற்றின டீட்டெயில் அனுப்பிச்சு வைங்க, நம்ம என்னன்னு பார்ப்போம். நிச்சயமா எல்லாரும் இங்கே வெற்றி பெறத்துக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த வெற்றி பெறத்துக்கு என்ன மாதிரி வழி, எந்த வழியில போறதுன்னு தெரியாம தான் இன்னைக்கு நம்ம தடுமாறுறோம். நிறைய பேர் என்னன்னா சுலபமான வழி என்ன அப்படின்னு போயிடுறதுனால தான் நிறைய பேர் மாட்டிக்கிறோம். கொஞ்சம் மாறுனா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பாராகியம்ட்ட வேண்டிக்கிறேன். நன்றி.